வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலக தரிசனத்தின் செய்திகள். வாசிப்பது சிவபாதம் சசிகாந்த். ஹோர்மஸ் நீரிணைக்கு அருகில் அமெரிக்காவால் நடாத்தப்பட்ட வான்வழி தாக்குதல் அவர்கள் கூறிய சமாதான உடன்படிக்கையை மீறுவதாக ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. அண்மைய சில நாட்களாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் காலையில் ஒரு கதை, மாலையில் ஒரு கதை என்று மாறி மாறி எவ்வித தொடர்பும் இல்லாத கருத்துக்களை கூறிவரும் நிலையில் சர்வதேச உலகில் ஒரு ஜனாதிபதி இவ்வாறு நடந்து கொள்வது பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டிலே உலகில் வாழுகின்ற மக்கள் பெரிதும் விரும்பும் நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. உலகெங்கும் நடாத்தப்பட்ட ஆய்வுகளின் பிரகாரம் போர்த்துக்கல், மெக்சிகோ, கனடா, கோஸ்டாரிக்கா, ஸ்பெயின், ஜார்ஜியா, மலேசியா, ஐக்கிய அரபு அமீரகம், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் மக்கள் பெரிதும் வாழ விரும்புகின்ற 10 நாடுகளில் இடம்பெற்றுள்ளன. இங்கு அமெரிக்கா இவற்றுள் இடம்பெறவில்லை என்பது ஒரு ஆச்சரியமான தகவலாகும். தவேக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் உலகெங்கும் அதிகம் தேடப்படுகின்ற மனிதராக ஜோசப் விஜய் அவர்கள் காணப்படுகின்ற அதே நேரம், தமிழ்நாட்டு அரசியல் ஓர் மாற்றத்தை நோக்கி ஓர் ஆரோக்கியமான திசையில் செல்கின்றதாக கூறுகின்ற அதே நேரம், எதிர்க்கட்சியினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டு வருகின்றனர். சிங்கப்பெண் படை இப்போது என்ன செய்கின்றது, நாட்டிலே பல்வேறு குற்றச்செயல்கள் இடம்பெற்று வருகின்றன என்ற கருத்தும் மறுபுறம் நிலவி வரும் நிலையிலே, தமிழக முதலமைச்சர் இன்று டெல்லிக்கு பயணமாகியுள்ளார். இன்று மாலை அவர் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சீன விஞ்ஞானிகள் ஓர் அதிசயமான கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளனர். நானோ 3D சிப் மூலம் அவர்கள் கண்டுபிடித்த இந்த கருவியின் மீது வெறும் ஒரு சொட்டு இரத்தத்தை வைத்தவுடன் அது புற்றுநோய் உள்ளதா என்பதை, அதுவும் ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோய் வருவதை துல்லியமாக இனங்காண்கின்ற கருவி ஒன்றை கண்டுபிடித்து உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளனர். இனிவரும் காலங்களில் இந்த கருவி அநேகரது வீடுகளில் இப்போது நீரிழிவு நோயை இனங்காட்டுகின்ற கருவியைப் போல சந்தையில் அதிக கேள்வியில் விற்பனைக்கு வரும் என்று நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் பகுதியிலுள்ள பாலைவனத்திலே தொலைநோக்கி பண்ணை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. முற்றிலும் மனிதர்களின் செயற்பாடுகளற்ற ரோபோக்களின் தொழில்நுட்பத்தை கொண்டு அமைக்கப்பட்ட இந்த பண்ணைகள் இரவு நேரத்தில் அதன் கூரைகள் தானாக திறந்து வானத்திலுள்ள அனைத்து நட்சத்திரங்கள், நெபுலாக்கள், கேலக்சிஸ் என்பவற்றை மிக துல்லியமாக படமெடுத்து கொண்டிருக்கும். உலகெங்கும் வாழ்கின்ற விஞ்ஞானிகள், வானத்தை ரசிக்கின்ற ஆர்வலர்கள் இந்த தொலைநோக்கி பண்ணைகளில் உள்ள மென்பொருட்களின் ஊடாக எந்த நேரத்திலும் இந்த விண்வெளி தொடர்பான அழகையும் ஆய்வுகளையும் இனிவரும் காலங்களில் மேற்கொள்ள முடியும் என்று விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர். சிங்கப்பூரில் உள்ள SBS போக்குவரத்து சேவையில் தனது வைரக்கல் பதித்த மோதிரத்தை பயணி ஒருவர் தொலைத்துள்ளார். குறித்த சாரதி தன்னுடைய கடமை முடிந்து அந்த பேருந்தை துப்புரவு செய்கின்ற போது ஆசனத்திற்கு அடியிலே ஒரு வைரக்கல் பதித்த மோதிரம் இருப்பதைக் கண்டு அதை தான் பணிபுரிகின்ற நிறுவனத்தில் விபரத்தை கூறி ஒப்படைத்துள்ளார். முகப்பதிவு நூலின் மூலம் அந்த வைரக்கல் பதித்த மோதிரம் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதை பெற்றபோது அந்த வைரக்கல் பதித்த மோதிரத்தின் உரிமையாளர் கண்களில் கண்ணீர் சிந்த அந்த மோதிரம் மிக பெறுமதியானது என்பதை தாண்டி தனக்கு அது மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அந்த சாரதியை தன் மனதால் நன்றியுணர்வோடு போற்றியுள்ளார். அந்த SBS போக்குவரத்து நிறுவனம் அந்த சாரதியை அவரது மனப்பாங்கை பாராட்டி ஊக்குவித்துள்ளது. இவ்வாறு உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள
உலக தரிசனம் செய்திகளோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஓர் செய்தி வீச்சில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.